வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு நம்ம இங்கிலீஷ் டாபிக் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? நான் இங்கிலீஷ் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் 5 இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணி ஒரு டேபிள் கொடுத்துருப்பேன். அந்த டேபிள் படி தான் போட்டுட்டு இருக்கோம். அந்த டேபிள் நான் எங்க கொடுத்துருக்கேன்? டெலகிராம்ல கொடுத்துருக்கேன். டெலகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். டெலகிராம்ல ஜாயின் பண்ணி அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம அந்த டேபிள் படியில இருக்கிற ஃபர்ஸ்ட் டாபிக் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடியே பார்ட் 1 வீடியோல 8th இங்கிலீஷும் பார்ட் 2 வீடியோல 9th இங்கிலீஷும் போட்டாச்சு. இப்ப நம்ம பாக்குறது 10th இங்கிலீஷ்ல கிளாசரி தான் இருக்கும். கிளாசரியில இருந்தா சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் 10th பசங்களுக்கு கேட்டுட்டு இருக்காங்க. நம்மளுக்கு புக் பேக்ல சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் 10thல கிடையாது. ஓகேவா? 11th 12thல இருக்கும். 11thல ஒரு 10 கொஸ்டின் தான் இருக்கு. நான் அது 6th 7thோட சேர்த்து எடுக்கிறேன். இப்ப நம்ம பாக்குறது 12th இங்கிலீஷ். 11th எடுக்கல, 12th இங்கிலீஷ்க்கு போறோம். 8th எடுத்தாச்சு, 9th எடுத்தாச்சு, 12th எடுக்க போறோம். ஓகேவா? 12thல ஒரு 4 யூனிட் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஒரு 10 கொஸ்டின், ஒரு 50 கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேவா? சரி, டாபிக் உள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் read the synonyms antonyms. ஓகேவா? அப்படிங்கப்பா 12th இங்கிலீஷ்ல யூனிட் நம்பர் 1 எந்தெந்த யூனிட்ல இருக்குன்னு சொல்றேன். அந்த யூனிட்டை நீங்க பார்த்து உங்க புக்ல வந்து இந்த இடத்துல டேஷ்னு கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் நோட் பண்ணி அப்படியே எழுத ஆரம்பிச்சுக்கோ. ஓகேவா? சரி, யூனிட் குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் synonyms antonyms. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படி பார்த்தா synonyms கேட்டு இருந்திருக்காங்களா? காஷஸ். காஷஸோட synonyms என்ன அப்படின்னு கேக்குறாங்க. காஷஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தா எச்சரிக்கை, கவனமாக இருக்கிறது. என்ன சொல்லுவாங்கன்னா காசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இங்க கேர்ஃபுல், அதாவது எச்சரிக்கை, கவனமாக இருக்குன்னு சொல்றாங்களா? கேர்ஃபுல்லா இருக்குது. ஆன்டனிம்ஸ் பாத்தீங்கன்னா கேர்ஃபுல், கேர்ஃபுல்னா கேர்லெஸ் அப்படின்னு வரும். அது இதே டாபிக்கே தான் அப்படியே ஆன்டனிம்ஸ். இந்த இடத்துல நம்மளுக்கு புக்ல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு டேஷ் சினானிம்ஸ் இருக்கும், இங்க ஆன்டனிம்ஸ் இருக்கும். நான் உங்களுக்கு எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா சினானிம்ஸ் தனியா, ஆன்டனிம்ஸ் தனியா தரேன். ஓகேவா? சரி, கேசஸ்னா என்ன? காசஸ்னா என்ன? எச்சரிக்கை, கவனமா இருக்கிறது. கேர்ஃபுல், அதாவது கேர்ஃபுல்லா இருக்க, கவனமா இருக்கிறதா. வாட்ச்ஃபுல்னா கூர்ந்து கவனிச்சுட்டே இருக்கிறது. ஓகேவா? கவனமா கூர்ந்து கவனிச்சுட்டே இருக்கிறதா வாட்ச்ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கேஷஸ் அப்படின்னா கேர்ஃபுல், ஒன்னு கேர்ஃபுல் போடலாம், இல்லைன்னா வாட்ச்ஃபுல் போடலாம். ஓகேவா? ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஆப்ஷன்ல இருந்து எலிமினேட் பண்ணி அடிச்சிடலாம். சரி, அடுத்து டிஸ்அப்ரூவ். டிஸ்அப்ரூவ் அப்படின்றது மறுக்கிறது, ஏதாவது ஒண்ணு மறுத்து பேசுறது அப்படின்றதான் டிஸ்அப்ரூவ். ஓகேவா? ஏதாவது நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அதை மறுத்து பேசுறதுதான் டிஸ்அப்ரூவ் அப்படின்னு சொல்றது. இங்க கண்டம். கண்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டனம் செய்யறது. ஏதாவது நீங்க ஒண்ணு சொல்லிருக்கீங்க, பெரியார் பத்தி ஏதாவது ஒண்ணு சொல்லிடுறாங்க அப்படின்னா அது கண்டனம் தெரிவிக்கிறாங்களா, அதான் கண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்போஸ் பண்ணி பேசுறது, எதிர்த்து பேசுறதா கண்டன், கண்டனம் தெரிவிக்கிறது. ஓகேவா? கிரிட்டிசைஸ், இன்னொன்னு விமர்சனம் செய்யறது. கிரிட்டிசைஸ்னா விமர்சனம் செய்யறது. இப்ப டிஸ்அப்ரூவ்ன்றது மறுத்து பேசுறது, அதோட சினானிம்ஸ் என்ன? கண்டனம் தெரியாதா, கண்டன் சொல்றாங்க. இன்னொன்னு கிரிட்டிசைஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சினானிம்ஸ் டிஸ்அப்ரூவ்னா கண்டன், இல்லனா கிரிட்டிசைஸ். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோ. பிரிஸ்க். பிரிஸ்க்னா நல்லாவே தெரியும், சுறுசுறுப்பா இருக்கிறது, விறுவிறுன்னு போறது, இந்த மாதிரி இருக்கிறதா பிரிஸ்க்னு சொல்றோம். அதோட சினானிம்ஸ் ஒன்னு குயிக் அப்படின்னு சொல்றாங்க. பிரிஸ்க். ஓகேவா? பிரிஸ்க்னா சுறுசுறுப்பா இருக்கிறது, விறுவிறுப்பா போறது. குயிக் விரைவாக இருக்கிறது. ஹரியப்லாம் சொல்லுவோம்ல, சீக்கிரமான்னு சொல்லுவோம்ல, அதான் ஹரீடு. ஓகேவா? குயிக் இல்லைன்னா ஹரீடு. எதுக்கு? பிரிஸ்கோட சினானிம்ஸ் குயிக் அல்லது ஹரீடு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து என்கேஜிங். என்கேஜிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈடுபாட்டுடன் கூடிய, ஆர்வமா இருக்குது, இதான் அட்ராக்ட் பண்றதா என்னன்னு சொல்லுவாங்க? என்கேஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஈர்க்கக்கூடிய, ஈர்ப்பு, இதெல்லாம் தான் என்கேஜிங் சொல்லுவாங்க. அப்ப என்கேஜிங்னா அட்ராக்டிவ். இன்னொன்னு அப்பீலிங். அப்பீலிங்னா நம்மளுக்கு வேற என்ன வரும் அப்படின்னா முறையீடு, அதாவது அப்பீல் பண்றது. முறையீடுறதும் அப்பீலிங்ல வந்துடும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, அதாவது நம்ம அப்பீல் பண்ற விதம் இருக்குல்ல, ஈர்க்கக்கூடியதா இருக்கணும். அதுவும் ஈர்க்கக்கூடியது ஒரு மீனிங்கும் இருக்கும், பிளஸ் முறையிடுறதும் ஒரு மீனிங்ல இருக்கு. ஓகேவா? நம்மளுக்கு என்கேஜிங்ல ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க சினானிம்ஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்றது, அப்பீல் பண்றது. என்கேஜிங்னா அட்ராக்டிவ் அல்லது என்கேஜிங், சார் அட்ராக்டிவ் அல்லது அப்பீலிங் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். முதல் 5. ஹம்பிள், 5வது கொஸ்டின். ஹம்பிள்ன்றது பணிந்து பேசுறது, ரெக்யூஸ்டா கேட்கறதா ஹம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஹம்பிள் அப்படின்றது பணிந்து பேசுறது. ஹம்பிள் ரெக்யூஸ்ட், திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறது. ஓகேவா? மாடஸ்ட் அப்படின்றது ஒரு நார்மலான, நான் வந்து மாடரேட்டான ஃபேமிலி தான், அதாவது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அதை மாதிரி சொல்லுவாங்க. நடுத்தரம் அப்படின்னு சொல்றதா மாடஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பணிந்து கேட்கறது, உயர்வா அதெல்லாம் இல்ல, மீடியேட்டரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மாடஸ்ட் இல்லைன்னா அன்அஸ்யூமிங், அதாவது கணிக்க முடியாது, அஸ்யூம் பண்ண முடியாது, அன்அஸ்யூமிங் அப்படின்னு சொல்றாங்க. ஹம்பிளோட சினானிம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடஸ்ட், அன்அஸ்யூமிங். இப்ப 5 மட்டும் மறுபடியும் சொல்றேன். காசஸ்னா எச்சரிக்கை. காசஸோட சினானிம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேர்ஃபுல், வாட்ச்ஃபுல். கேர்ஃபுல்லா இரு, வாட்ச்ஃபுல்லா இருன்றதான் காசஸ். இன்னொன்னு டிஸ்அப்ரூவ், மறுத்து பேசுறது. மறுத்து பேசுறதோட சினானிம்ஸ் என்னன்னு சொல்லியிருந்தேன் கிரிட்டிசைஸ், கண்டனம் தெரிவிக்கிறது. கிரிட்டிசைஸ், கண்டம். ஓகேவா? அடுத்து பிரிஸ்க்னா சுறுசுறுப்பா இருக்கிறது, விறுவிறுப்பா இருக்குதுன்னு சொன்னா அதோட சினானிம்ஸ் குயிக், ஹரீடு. அடுத்து என்கேஜிங்னா அட்ராக்ட் பண்றது, இல்லைன்னா அப்பீல் பண்றது. ஓகேவா? அட்ராக்டிவ், அப்பீலிங்.
ஹம்பிள் அப்படின்றது மாடர்ட். ஹம்பிள்னா ஹம்பிள் ரெக்யூஸ்ட், தாழ்மையோட கேட்டுக்கொள்கின்ற மாதிரி. ஹம்பிள்னா மாடஸ்ட், அன்அஸ்யூமிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? முதல் 5 பார்த்தாச்சு. அடுத்து 6 ஈகர். ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங். ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈகர்லி வெயிட்டிங், ரொம்ப ஆர்வப்படுறது, ஆவலுடன் இருக்கிறதா ஈகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வில்லிங் கொடு, வில்லிங் நிறைய பேர் டிரான்ஸ்ஃபர்லாம் வில்லிங்னஸ் கொடு, ஆர்வத்தை காமி அப்படின்னு சொல்லுவாங்க. வில்லிங்னஸ்னாலும் ஆர்வம் தான். ஓகேவா? எனக்கு வந்து இது வந்து எனக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன், வில்லிங்னஸ் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. கீன் அப்படின்னாலும் சேம் அதே மீனிங் தான். ஓகேவா? ஈகர் அப்படின்னா கீன், இல்லைன்னா வில்லிங்னஸ். வில்லிங் தான், வில்லிங்னஸ் ஓகே தான். ஓகேவா? ஈகர் அப்படின்னா ஈகர்லி வெயிட்டிங், அதாவது ஆர்வப்படுறதான், ஆர்வப்படுறது, ஆவலுடன் இருக்கிறதா ஈகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈகர்னா கீன், இன்னொன்னு வில்லிங். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோ. ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்னா தடையை ஏற்படுத்துறது, தடை பண்றது, இல்லைன்னா புறக்கணிக்கிறது, இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ்ன்றது. இங்க ஆப்போசிஷன், எதிர்க்கிறது, எதிர்ப்பு தெரிவிக்கிறது, தடை பண்றது, இந்த மாதிரி வரும். இங்க என்ன சொல்லிருக்காங்க? சினானிம்ஸ் ஆப்போசிஷன் அப்படின்னு சொல்றாங்க, எதிர்க்கிறது. இன்னொன்னு கான்ஃபிளிக்ட். கான்ஃபிளிக்ட்னா பிரச்சனை பண்றது. கான்ஃபிளிக்ட் அப்படின்றது சண்டை, சச்சரவு, பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு மீனிங். ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா கான்ஃபிளிக்ட் இல்லைன்னா அப்போசிஷன். எதுக்கு மீனிங்? ரெசிஸ்டன்ஸ்னா தடை. நம்ம பிசிக்ஸ்ல தான் படிச்சிருப்போம். எதிர்ப்பு தெரிவிக்கிறது, தடை பண்றதுதான் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா கான்ஃபிளிக்ட், இன்னொன்னு அப்போசிஷன் அப்படின்னு சொல்லி வரும். ஞாபகம் வச்சுக்கோ. இதுவே ஆன்டன்ஸா இருந்தா அசிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்கும், உதவி பண்றது. இதுக்கு தடையை ஏற்படுத்துறது, பிரச்சனை பண்றது, ஏதாவது ஒண்ணு பண்றது. அதுவே ஆப்போசிட் ஆன்டனிம்ஸ்ல கிட்டனா உதவி பண்றது. ரெசிஸ்டன்டோட ஆப்போசிட், அதாவது ஆன்டனிம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அசிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்துருக்கும். அடுத்து பெர்சுவாட். பெர்சுவாட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒண்ணு பத்தி கேட்கறாங்கன்னு வையேன், ஒரு நல்ல விதமா அறிவுரை கூறுது. இது இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நம்ம கோச்சிங் சென்டர் எப்படி இருக்குன்னா நல்ல விதமா புத்திமதி கூறுது. அதுவே டிசுவாய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டனிம்ஸ்ல டிசுவாய்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கெட்ட விதமா அறிவுரை கூறுது. இது வந்து நல்லா இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதோட ஆப்போசிட்டா சொல்றது. ஓகேவா? அதான் அதோட மீனிங். பெர்சுவாய்ட் அப்படின்னா ஒரு நல்ல விதமா புத்திமதி கூறி அவனை ஓகே பண்ண வைக்கிறது தான். என்கரேஜ் பண்றது. இன்னொன்னு இன்ஃபுளுன்ஸ், செல்வாக்கை பயன்படுத்தி ஓகே பண்ண வைக்கிறாங்க, இல்லைன்னா என்கரேஜ் பண்றாங்க, மோட்டிவேட் பண்றாங்க. ஓகேவா? ஒரு விஷயத்துக்கு முன்னெடுக்கிறதுக்கு ஓகே பண்றாங்க. என்கரேஜ் என்னன்னா இன்ஃபுளுன்ஸ். எதுக்கு? பெர்சுவாட். ஓகேவா? பெர்சுவாட்னா ஒரு விஷயத்த ஓகே பண்ண வைக்கிறதுக்காக புத்திமதி கூறுறது, நல்ல விதமா அறிவுரை கூறுறது. பெர்சுவாட் அப்படின்றது. என்கரேஜ், இன்ஃபுளுன்ஸ் சொல்றாங்க. பெர்சுவாட்னா என்கரேஜ், இன்னொன்னு இன்ஃபுளுன்ஸ். ஸ்கேர்ஸ்னா பற்றாக்குறை, பத்தல அப்படின்றதா ஸ்கேர்ஸ். ஸ்கேர்ஸ் அப்படின்றது பற்றாக்குறை அப்படின்னு சொல்றாங்க. சினானிம்ஸ் ரேர், ரொம்ப ரேரா தான் இருக்கு, நம்ம கிட்டே கம்மியா தான் இருக்குது, ரேரா இருக்குது, நீ போய் இருக்குதுன்னு சொல்ற அப்படின்னு சொல்லுவாங்களா, ரேர். அக்கேஷனல், இதெல்லாம் நான் ஆல்ரெடி 8th 9th சொல்லிட்டேன். அக்கேஷனலும் எப்போதாவது, ஏதாவது, ஒரு சில அப்படின்றதான் அக்கேஷனல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸ்கேர்ஸ்னா பற்றாக்குறை, அதோட சினானிம்ஸ் ரேர் அல்லது அக்கேஷனல். ஸ்கேர்ஸோட இது என்ன? சினானிம்ஸ் ரேர் அல்லது அக்கேஷனல். ஓகேவா? அடுத்து நோபிலிட்டி. நோபலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நல்ல பண்புள்ள, நோபல் பரிசு அப்படின்னு சொல்லுவாங்க. நோபல் பரிசு கேள்விப்பட்டிருப்பீங்க. நோபலிட்டி அப்படின்னா நற்பண்புள்ள, மக்களிடையே செல்வாக்கு, நல்மதிப்பு கொண்ட, அந்த மாதிரி மதிப்பு வரும். ஓகேவா? அந்த மாதிரி மீனிங் வரும் நோபலிட்டி அப்படின்னா. டிக்னிட்டி, கௌரவம், கண்ணியம், கட்டுப்பாடு எல்லாம் சொல்லுவாங்க. அதான் டிக்னிட்டி, டீசென்சியா இருக்கிறது. நோபலிட்டி அப்படியோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிக்னிட்டி, இன்னொன்னு டீசென்சியா மெயின்டைன் பண்றது. அவ்வளவுதான். 10 கொஸ்டினுக்கு சினானிம் சொல்லிருக்காங்க. அப்படியே இதோட ஆப்போசிட் வரும். ஓகேவா? மறுபடியும் இன்னொரு சொல்றேன். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 5 சொல்றேன். ஈகர்னா ஆவலா இருக்கிறது, ஆர்வமா இருக்கு சொன்னா. ஈகருக்கு சினானிம்ஸ் என்ன சொன்னா? கீன், இன்னொன்னு வில்லிங். ஈகர்னா கீன், இல்லனா வில்லிங். ரெசிஸ்டன்ஸ்னா என்ன சொன்னா? எதிர்ப்பு தெரிவிக்கிறது, தடை பண்றது, இத மாதிரி சொல்லியிருந்தா. கான்ஃபிளிக்ட் இல்லனா அப்போசிஷன், எதிர்க்கிறது. ஓகேவா? பெர்சுவாட் சம்மதிக்க வைக்கிறதுக்காக ஒன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, இல்லனா என்கரேஜ் பண்றது. ஓகேவா? பெர்சுவாட் அப்படின்றது. ஸ்கேர்ஸ்னா பற்றாக்குறை, ரேர் இல்லனா அக்கேஷனல் வந்திருக்கும். நோபலிட்டி அப்படின்னா டிக்னிட்டி, கண்ணியம், கட்டுப்பாடு வந்திருக்கும். இன்னொன்னு டீசென்சில சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? 10 கொஸ்டின் நல்லா பாத்துக்கோ. ரொம்ப ரொம்ப முக்கியமானது 12th. ஒரு சில பேர் 12th படிக்கவே மாட்டாங்க, சினானிம்ஸ் அங்க கேட்டாங்கன்னா வேஸ்டா போயிடும். ஆனா நல்லா பாத்துக்கோ. ஓகேவா? கேஷஸ் அப்படின்னா எச்சரிக்கை, கேர்ஃபுல் இல்லனா வாட்ச்ஃபுல். டிஸ்அப்ரூவ்ன்றது மறுக்கிறது, கண்டம் தெரிகிறேன்னு சொல்றாங்க, இல்லனா கிரிட்டிசைஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. பிரிஸ்க்னா சுறுசுறுப்பா இருக்கிறது, விறுவிறுன்னு போறது. இங்க குயிக் இல்லனா ஹரியட் அப்படின்னு சொல்றாங்க. என்கேஜிங் அப்படின்னா அட்ராக்ட் பண்றது, அப்பீல் பண்றது. என்கேஜிங்னா அட்ராக்டிவ், அப்பீல். ஹம்பிள்னா மாடஸ்ட், இன்னொன்னு அன்அஸ்யூமிங். ஹம்பிள்ன்றது மாடஸ்ட், அன்அஸ்யூமிங். ஈகர் அப்படின்றது கீன், இன்னொன்னு வில்லிங். ஈகர்னா கீன் இல்லனா வில்லிங். ரெசிஸ்டன்ஸ்னா தடை ஏற்படுத்துறதுன்னு சொல்லியிருந்தேன். கான்ஃபிளிக்ட், அப்போசிஷன். பெர்சுவாட்னா சம்மதிக்க வைக்கிறது. என்கரேஜிங், இன்ஃப்ளூயன்ஸ். ஸ்கேர்ஸ்னா பற்றாக்குறை, ரேர், இன்னொன்னு அக்கேஷனல். நோபலிட்டி அப்படின்னா டிக்னிட்டி, டீசென்சி. நோபலிட்டி அப்படின்னா டிக்னிட்டி,
டீசென்சி. டிக்னிட்டினாலும் என்ன, கண்ணியம் கட்டுப்பாடு தான். டீசென்சினாலும் கண்ணியமா இரு, டீசென்டா இரு அப்படின்னு சொல்றதுதான் மீனிங். ஓகேவா, இது சினானிம்ஸ். இந்த 10 கொஸ்டினோட சினானிம்ஸ் இப்ப நம்ம பார்த்திருக்கோம். சேம் இதே 10 கொஸ்டினோட ஆன்டனிம்ஸ். ஓகேவா, சேம் இதே 10 கொஸ்டின் தான். கேஷஸ்னா நான் மேல என்னன்னு சொன்னேன், எச்சரிக்கை, கேர்ஃபுல், வாட்ச்ஃபுல் அப்படின்னு சொல்லிங்கன்னா அப்படியே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாரு, கேஷஸ், கேர்ஃபுல், வாட்ச்ஃபுல். அப்ப இங்க கேர்லெஸ், இங்க கேர்ஃபுல் வந்துச்சுன்னா சினானிம்ஸ்ல ஆன்டனிம்ஸ்ல கேர்லெஸ்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். அங்க டிஸ்அப்ரூவ்ன்றது மறுக்கிறது, இங்க அப்ரூவ் கொடுத்துறாங்க. டிஸ்அப்ரூவ், அப்ரூவ். ஓகேவா, முன்னாடி வந்து ஒரே ஒரு ப்ரிஃபிக்ஸ் மட்டும் ஆட் பண்ணி வச்சிருக்காங்க, அவ்வளவு. அப்ரூவ், டிஸ்அப்ரூவ் அப்படின்றது. அப்ரூவ்னா ஓகே பண்றது, இது டிஸ்அப்ரூவ்னா மறுக்கிறது. அடுத்து பிரிஸ்க் அப்படின்றது சுறுசுறுப்பா இருக்கிறது, விறுவிறுன்னு போறதுன்னு சொல்லியிருந்தா, இங்க ஸ்லோவா போறதுன்னு சொல்றாங்க, அதோட ஆப்போசிஷன். ஓகேவா, பிரிஸ்க்கு இங்க மீனிங் என்னன்னு பார்த்தோம், குயிக், ஹரீடு அப்படின்னு பார்த்தோம். இங்க பிரிஸ்க்னா ஸ்லோ அப்படின்னு சொல்றாங்க, அங்க ஹரீடு, குயிக்கா போன்னு சொல்றாங்க, ஆப்போசிட்ல ஸ்லோ அப்படின்னு சொல்றாங்க. என்கேஜிங், என்கேஜிங்க்கு அப்பீலிங் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்கேஜிங்க்கு அப்பீலிங், அட்ராக்டிவ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இங்க என்கேஜிங்க்கு என்ன அப்படின்னா ரீபல்சிவ். ரிப்பல்சிவ் அப்படின்னா அருவருக்கத்தக்க அப்படின்றதா ரிப்பல்சிவோட மீனிங். ஓகேவா, அங்க அதாவது அட்ராக்ட் பண்றது, இன்னொன்னு அருவருக்க அப்படியே ஒரு மாதிரி இதா இருக்கிறது, மூஞ்ச சுளிக்கிறது, அதுதான் ரிப்பல்சிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹம்பிள்னா நம்ம என்னன்னு சொல்லியிருந்தோம், ஒரு ரெக்வெஸ்டா இருக்கிறது. ஹம்பிள் ரிக்வெஸ்ட், தாழ்ந்து பணிந்து கேட்கறது. அரகண்ட் அப்படின்னா என்ன, ரொம்ப அரகண்டா நடந்துக்கிற அப்படின்னு கேள்வி கேட்பாங்களா. அரகண்ட், ரொம்ப அரகண்டா நடந்துக்கிற அப்படின்னா ரொம்ப கொடூரத்தனமான, கடினமான, ஒரு மாதிரி ஹார்டா நடந்துக்கிறது. ஓகேவா, அரகண்ட் அப்படின்னா. ஹம்பிள்ன்றது பணிந்து கேட்கறது, அதோட ஆப்போசிட் தான் அரகண்ட் அப்படின்ற மீனிங். ஓகேவா, சரி. அடுத்து ஈகர்னா நம்ம என்ன சொன்னா ஆர்வத்தை காட்டுறதுன்னு சொல்லியிருந்தோம்னா, ரிலக்டன்ட் அப்படின்னா தயங்குறது, தயங்கி கேட்கறது. இங்க ரொம்ப ஆவலா முன்னாடி போய் என்னன்னு கேட்டுட்டு இருக்கிறது, இங்க தயங்குறது. ரிலக்டன்ட்ன்றது தயங்குறது. ஓகேவா, சரி. அடுத்து ஈகர் பார்த்தாச்சா. ரெசிஸ்டன்ட், ரெசிஸ்ட்னா தடையை இருக்கிறது, தடையை ஏற்படுத்துறது, எதிர்ப்பு தெரிவிக்கிறதுன்னு சொல்லியிருந்தேன். இங்க அசிஸ்டன்ட், உதவி பண்றது. அங்க தடை ஏற்படுத்துறாங்க, ஏதாவது ஒண்ணு செய்ய வந்தா தடையை ஏற்படுத்திட்டே இருக்காங்க, இன்னொருத்தர் நம்ம செய்யறதுக்கு உதவி பண்றாங்க, ஆப்போசிட்ல. ஓகேவா, சினானிம்ஸ் ரெசிஸ்டன்ட்னா நம்மளுக்கு அங்க ரெசிஸ்டன்ட்க்கு நம்ம என்னன்னு பார்த்தோம், இங்க கான்ஃபிளிக்ட், அப்போசிஷன், எதிர்க்கிறதுன்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா, கான்ஃபிளிக்ட் இன்னொன்னு அப்போசிஷன். அதுவே ஆன்டனிம்ஸா இருந்துச்சுன்னா சினானிம்ஸ் இல்ல சார், ஆன்டனிம்ஸ்ல ரெசிஸ்டன்ட் அப்படின்னா அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா, அடுத்து பெர்சுவாட், சம்மதிக்க வைக்கிறதுக்காக நம்ம அறிவுரை கூறுறது. ஓகேவா, ஓகே பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்ஃபுளுன்ஸ் பயன்படுத்துறதெல்லாம் சொல்லியிருந்தேன். பெர்சுவாட் அப்படின்னா டிஸ்வாட். டிஸ்வாட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவனை ஓகே பண்ண வைக்காம ஏதாவது ஒண்ணு தப்பா சொல்லி அவனை வந்து வெளியில அனுப்பிடணும், அதாவது அந்த இதுக்கு அவன் போயிடக்கூடாது அப்படின்னு தப்பான புத்திமதி கூறுறதா என்னன்னு பார்த்தோன்னா டிஸ்வாட் அப்படின்னு சொல்றது. ஓகேவா, அது ஸ்கேர்ஸ், பற்றாக்குறை, ரேர்லி, அக்கேஷனல் சினானிம்ஸ்ல பார்த்தோம். இங்க ஸ்கேர்ஸ்னா பிளென்டி. பிளென்டினா என்னன்னு பார்த்தோன்னா அதிகமா, அளவுக்கு அதிகமா, மிகுதியா இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம்னா பிளென்டி. அளவுக்கு அதிகமா இருக்கிறது, மிகுதியா இருக்கிறதா என்னன்னு சொல்லுவோம், பிளென்டி அப்படின்னு சொல்லுவோம். நோபலிட்டி, நோபலிட்டினா என்னன்னு சொல்லியிருந்தேன், மதிப்புமிக்க மனிதன், நற்பண்புள்ள மனிதன், மக்களிடையே நற்பண்புள்ளவங்க தான் நோபலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஹானஸ்டா இருக்கிறாங்க. இங்க டிஸ்ஹானர், மரியாதைக்குரியவங்க, இங்க டிஸ்ஹானர், அவமரியாதைக்குரியது அப்படின்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். நோபலிட்டி, டிஸ்ஹானர். ஓகேவா, நம்மளுக்கு இத மாதிரி நான் வந்து உங்களுக்கு, அதாவது ஸ்கூல் புக்ல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேஷ் கொடுத்துருப்பாங்க, நம்மளே ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எழுதிருப்பாங்க. ஆனா நம்ம இங்க என்ன எழுதிருக்கோம் அப்படின்னா டைரக்டா ஆன்சரை இங்க டைப் பண்ணி வச்சாச்சு. ஓகேவா, இதுல ஒரு ஸ்கூல்ல ஒரு சில கைடுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த மீனிங்க்கு இங்க கேர்ஃபுல், வாட்ச்ஃபுல்ன்றது மீனிங் வேற ஏதாவது, அதே ஈக்குவல் சினான்ஸ்ல வேற ஏதாவது கொடுத்துருப்பாங்க. நான் ஒரு சில கைட்ல ரெஃபர் பண்ணி நான் எழுதுறேன் அப்படின்னா அவங்க ஒரு சில கைட்ல ரெஃபர் பண்ணி எழுதிருப்பாங்க. எப்படியா இருந்தாலும் நம்ம ஆப்ஷன்ல இருந்து நம்ம டெஸ்ட் பேப்பரா எடுத்துடலாம், அதாவது ஆன்சரா எடுத்துடலாம். ஓகேவா, அதனாலதான் மீனிங் தெரிஞ்சு படிக்கணும். மீனிங் தெரியாம சும்மா மொட்டை மனப்பாடம் இந்த மாதிரி டேஷ்ல கொடுத்துருக்கிறத மொட்டை மனப்பாடம் அடிக்க வேணாம். அதுவே ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம மொட்டை மனப்பாடம் அடிச்சிடலாம். எப்படியா இருந்தாலும் இந்த 4 ஆப்ஷன் தான் அவன் கேட்டாகணும், அதுல இருந்து உன்னை தூக்கிடலாம். ஆனா இத மாதிரி டான்ஸ் புக்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்த ஆப்ஷன் வேணாலும் கிரியேட் பண்ணலாம், அதுக்கு தகுந்த மீனிங் புரிஞ்சு படிக்கணும். ஓகேவா, நம்ம டெஸ்ட் பேப்பர் நம்ம தனியாவே ஒரு டாபிக்கும் அந்த 23 டாபிக்குமே டெஸ்ட் பின்னாடி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு கொஸ்டினுக்கும் 100, ஒரு டாபிக்கும் 100 கொஸ்டின் இருக்கிற மாதிரி. ஓகேவா, அதோட இன்ஃபர்மேஷன் நான் பின்னாடி சொல்றேன். நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அந்த டெஸ்ட் பேப்பர் அடிச்சீங்க அப்படின்னாலே அதுவே தாராளமா போதுமானது. எல்லா கொஸ்டினும் அதுலயே உங்களுக்கு கவர் ஆயிரும். ஓகேவா, அதுல ஓரளவுக்கு 90, 95 அப்படின்ற மாதிரி நீங்க எடுக்க ட்ரை பண்ணுங்க. சரி, பாப்போம். இப்ப சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் என்னதுல பாத்துறோம், ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்தாச்சு. ஓகேவா, இப்ப நம்ம பார்க்க போறது செகண்ட் யூனிட். இப்ப நம்ம பாக்குறது 12th இங்கிலீஷ்ல செகண்ட் யூனிட் பாக்குறோம். ஓகேவா, சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு சினானிம்ஸ்னா ஃபுல்லா கொஸ்டின்லாம் வாசிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல, நேரடா எங்க போலாம், அந்த போர்டு அடிச்சு அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஆன்சர் மட்டும் பார்க்கலாம். ஓகேவா, சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க. டிஸ்பியூட்ஸ், டிஸ்பியூட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்க்கிறது, அவமரியாதை பண்றது. ஓகேவா, டிஸ்பியூட்ஸ்னா அவமரியாதை பண்றது, எதிர்க்கிறது, சண்டை போடுறது, சண்டை சச்சரவு, இந்த மாதிரி வந்து டிஸ்பியூட் அப்படின்றது. அக்ரிமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒப்புதல். அதோட சினானிம்ஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா, அதோட சண்டை சச்சரவு, எதிர்க்கிறது, அவமரியாதை பண்றது, இந்த மாதிரி மீனிங்ல இருக்கும். ஒரு நெகட்டிவ் மீனிங்.
இங்க நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுல நெகட்டிவ் மீனிங் பாக்குறோம் என்னன்னு சொல்லிட்டு. அக்ரிமெண்ட் அப்படின்னா ஒப்புதல், ஏதாவது ஒப்பந்தம் போறது, இந்த மாதிரி தான் அக்ரிமெண்ட்ன்றது. அப்ளாசஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா பாராட்டுறது, கை தட்டுறது, அப்ளாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாராட்டுங்க இல்லைன்னா கை தட்டுங்க அப்படின்னு சொல்றதா அப்ளாசஸ். கான்ஃபிளிக்ட் அப்படின்றதா சண்டை சச்சரவு, இதுதான் இதோட மீனிங்ல வருது நெகட்டிவ்ல. டிஸ்கஷன் அப்படின்றது கலந்துரையாடல், டிஸ்கஸ் பண்றது. ஓகேவா? அப்ப இது பாசிட்டிவா டிஸ்கஷன்றது இருக்குது, அப்ளாசஸ்ன்றது பாராட்டுறதுல இருக்குது, அக்ரிமெண்ட்ன்றது ஒரு ஒப்புதல் போறதுல இருக்குது, டிஸ்பியூட்னா சண்டை சச்சரவு அவமரியாதை. அப்ப நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல என்னதான் இருக்குது? கான்ஃபிளிக்ட் தான் இருக்குது. அப்ப டிஸ்பியூட்டோட சினானிம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கான்ஃபிளிக்ட்ஸ். சினானிம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆன்சர் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ரெண்டு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருந்தாங்கன்னா அதுல எது அப்படின்னு நம்ம சூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி கீழே இருக்கும், நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். சரி, அப்ப டிஸ்பியூட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கான்ஃபிளிக்ட். ஓகேவா? டிஸ்பியூட் கான்ஃபிளிக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின், சிவிலைசேஷன். நம்ம பார்த்துருப்போம், அதாவது நாகரிகம், சிவில்ன்றது நாகரிகம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். ஒரு நகர நாகரிகம் அப்படின்றலாம் பார்த்திருப்போம்ல. சிவிலைசேஷன்ன்றது ஒரு நகர நாகரிகம் மாதிரி இருக்கிறது. ஓகேவா? a society in an advanced state of social development. இது என்ன சொல்லிருக்காங்கன்னா அட்வான்ஸ்டு ஸ்டேட் ஆஃப் சோசியல் டெவலப்மெண்ட், அட்வான்ஸா போகுதுன்னு சொல்றாங்க. இங்க சொசைட்டி தட் ஹேஸ் ஸ்லோ ப்ராக்ரஸா இருக்கு, நோ ப்ராக்ரஸ் சொல்லியிருக்கான். இன்னொன்னு ஆவரேஜ் ஸ்டேட் ஆஃப் சோசியல் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்கான். அதாவது என்ன மீனிங் அப்படின்னா அட்வான்ஸ்டு ஸ்டேட் ஆஃப் சோசியல் டெவலப்மெண்ட்னா, அட்வான்ஸ்டுனா நார்மலா மிடில் இப்ப இருக்கிறது இல்லாம இன்னும் ரொம்ப நவீன காலத்துக்கு போயிட்டாங்க. ஓகேவா? அதாவது வெறும் மொபைல் கூட இல்லாம எல்லாமே அதிநவீனமா இருக்குல்ல, அதான் அட்வான்ஸ்டு ஸ்டேட் ஆஃப் சோசியல் டெவலப்மெண்ட். இன்னும் நம்ம ஒரு நகர நாகரிகம்ன்றது வந்து அட்வான்ஸ்டு ஸ்டேட் ஆஃப் கிடையாது. ஓகேவா? ஸ்லோ ப்ராக்ரஸ்ன்றது கிடையாது. அதாவது ஒரு நகர நாகரிகம்ன்றது ஒரு வில்லேஜும் கிடையாது, ரொம்ப நவீனமும் கிடையாது, நடுவுல ஒரு நாகரிகமா மனுஷன் வந்து வாழ்ந்துருக்கான், ஆவரேஜா வாழ்ந்துருக்கிறதா இதோட மீனிங். ஸ்லோ கிடையாது, நோ ப்ராக்ரஸ் கிடையாது, ஆவரேஜ் ஸ்டேட் ஆஃப் சோசியல் டெவலப்மெண்ட். அவனுக்கு தேவையானது ஆவரேஜா எல்லாமே இருக்கு, ரொம்ப அதிநவீனத்துக்கு போல ரொம்ப கீழையும் போல அப்படின்றதா சிவிலைசேஷன் அதோட மீனிங். ஓகேவா? a society in an average state of social development. சிவிலைசேஷன்ன்றதுக்கு மீனிங் என்ன? ஆவரேஜ் ஸ்டேட் ஆஃப் சோசியல் டெவலப்மெண்ட். அந்த ஆவரேஜ் ஸ்டேட் அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், அவ்வளவுதான். டிஸ்பியூட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம், கான்ஃபிளிக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இங்க சிவிலைசேஷனுக்கு என்னன்னு பார்த்தோம், ஆவரேஜ் ஸ்டேட் ஆஃப் சோசியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு பாக்குறோம். அடுத்து ஸ்டிமுலேட்டட்னா என்னன்னா தூண்டி விடுறதா ஸ்டிமுலேட்டட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? நம்மளுக்கு இப்ப பாக்குறோம் என்னன்னா சினானிம்ஸ்ல வருதுன்னு சொல்லிட்டு. மோட்டிவேட்டட்னாலும் நம்ம என்ன என்கரேஜ் பண்றது, அடுத்த கடத்துக்கு ஏதாவது ஒண்ணு நம்ம சோர்ந்து இருக்கிறோம்னா நம்ம தூண்டி விடுறதா அதோட மீனிங். ஸ்டிமுலேட்டட்னா தூண்டி விடுறது, மோட்டிவேட்டடா சினானிம்ஸ் எல்லாம் வருது. ஆனா நாலுமே பாரு. ஓகேவா? டிஸ்கரேஜ்டு, என்கரேஜ் பண்றது வேற, டிஸ்கரேஜ் பண்றது வேற. என்கரேஜ்னா கொஞ்சம் ஊக்கம் கொடுக்குறது, இது என்ன அந்த ஊக்கத்தை கெடுக்கிறது, அதாவது டிஸ்கரேஜ் பண்ணி அந்த ஊக்கமே இல்லாம மாத்திரதான் டிஸ்கரேஜ். பாசிவ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செயல் இல்லாம இருக்கிறதா பாசிவ், மந்தமா இருக்கிறது, செயல் இல்லாம இருக்கிறது தான் பாசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்மையர்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா பாராட்டுறது. அப்ப நம்ம ஸ்டிமுலேட்டட்ன்றதுல நான் எப்படி மீன் பண்ணனா, ஒன்னு அட்மையர்டு வரும், இல்லைன்னா மோட்டிவேட்டட் வரும். பாராட்டியும் ஒருத்தனை தூண்டி விடலாம், இன்னொன்னு மோட்டிவேட்டட்ல வரும். பாசிவ்ன்றது செயல் இழக்கிறது, டிஸ்கரேஜ்ன்றது என்கரேஜுக்கு ஆப்போசிட்டா இருக்குது, இதுவும் வராது. அப்ப ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, எப்படி நோட் பண்ணலாம் அப்படின்னா மோட்டிவேட்டட் தான் வரும். அட்மையர்ன்றது நார்மலா ஒருத்தன் பாராட்டுறது, அதனால அவன் வந்து எந்த அளவுக்கு ஊக்கமா வான்னு தெரியல. மோட்டிவேட்னா டைரக்டா தூண்டி விடுறது. அப்ப ஸ்டிமுலேட்டருக்கு சினானிம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா மோட்டிவேட்டட், ஸ்டிமுலேட்டட், மோட்டிவேட்டட். ஓகேவா? ஸ்டிமுலேட்டட், மோட்டிவேட்டட். மேல பார்த்தது சிவிலைசேஷன்னா ஆவரேஜ் ஸ்டேட் ஆஃப் சோசியல் டெவலப்மெண்ட். டிஸ்பியூட்ஸ், கான்ஃபிளிக்ட்ஸ். டிஸ்பியூட்னா என்ன சொன்னா கான்ஃபிளிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? அடுத்து ஸ்ட்ரே. இந்த ஸ்டேக்கு வந்து நம்ம புது புக்ல வந்து சேஞ்சஸ் வந்துருக்கு, புக் சேஞ்சஸ் நானும் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன், அதுக்கு இன்னும் எடுத்து போடாம இருக்கு ஒரு சிலதெல்லாம். ஓகேவா? அது ஒரு நாள் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டேல நமக்கு புக்ல இப்போ வந்து ஆன்சர் மாத்திருக்காங்க. ஸ்டேயோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா புக்ல ஐசோலேட்டட் தான் ஆன்சர். ஓகேவா? இதை மாத்திட்டாங்க புக்ல. என்னன்னு இருக்கும்னு பாத்தீங்கன்னா லூஸ் அப்படின்னு இருக்கும். என்னன்னு இருக்கும்? லூஸ் அப்படின்னு இருக்கும் இப்ப இருக்கிற ஆன்சர்ல. இருந்தாலும் பாத்துக்கோ, பழைய புக் ஆன்சரும் பாத்துக்கோ, புது புக் ஆன்சரும் பாத்துக்கோ. ஓகேவா? ஸ்ட்ரே அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா பாதையை விட்டு விலகி போறது, தப்பான வழியில போறதா என்னன்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரே. தவறான பாதையை விட்டு விலகி போறதான் ஸ்ட்ரே அப்படின்னு சொல்றாங்க. இங்க நார்மல் ஆன்சர்ல ஆப்ஷன்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஃப்ரெஷ்னா நியூவா இருக்கிறது, புதுசா இருக்கிறதுன்னு பார்க்கலாம். ஐசோலேட்டட்னா தனிமைப்படுத்துறது, ஐசோலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா கொரோனா காலத்துல, ஐசோலேட் பண்ணுங்க, தனிமைப்படுத்துங்க அப்படின்றது. கேதர்டு, இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணு, கலெக்ட் பண்ணு அப்படின்றதான் கேதர்டு. ஹார்ம்ஃபுல் அப்படின்னா தீங்கு விளைவிக்கிறது, ஹார்ம்ஃபுல்னா தீங்கு விளைவிக்கிறது. அப்ப ஸ்ட்ரே அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாதையை விட்டு விலகி வைக்கிறது, அதாவது தவறான வழியில தனியா போறது, இதைதான் சொல்றாங்க. ஸ்ட்ரே அப்படின்னா ஐசோலேட்டட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? தனிமைப்படுத்துறது,
நம்ம புது புக்ல இப்ப என்னன்னு மாத்திருக்காங்கன்னா லூஸ் அப்படின்னு மாத்திருக்காங்க. ஸ்டேயோட சினானிம்ஸ்ல லூஸ் கொடுத்திருந்தாலும் ஆன்சர் ரைட் தான், ஐசோலேட்டட் கொடுத்திருந்தாலும் ஆன்சர் ரைட் தான். அவங்க எதை வச்சு இருந்தாலும் ஆன்சர் போட்டுக்க. ஓகேவா? சரி, அடுத்து லயபிள். லயபிள்னா என்ன அப்படின்னு பார்த்தா பொறுப்பே இருக்கிறது. லயபிள்னா பொறுப்பே இருக்கிறது. நம்மளுக்கு லைக்லி, செர்டைன், ஈகர், ரெஸ்பான்சிபிள் கொடுக்குறாங்க. ரெஸ்பான்சிபிளும் பொறுப்பே இருக்கிறதா. ஈகர்ன்றது ஆர்வமா இருக்கிறது, செர்டைன்றது ஒரு நம்பிக்கை தன்மை, உண்மையா இருக்கிறது, இந்த மாதிரி சொல்லலாம். லைக்லி அப்படின்றது லைக். ஆனா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெஸ்பான்சிபிள் கொடுக்கல, லைக்லி கொடுக்குறதா ஆன்சர். நோட் பண்ணிக்க. ஓகேவா? நிறைய பேர் லயபிள் அப்படின்னா டக்குன்னு ஆன்சர் வருது ரெஸ்பான்சிபிள் தான். நானுமே ரெஸ்பான்சிபிள் தான் வரும் அப்படின்ற மாதிரி நோட் பண்ணேன். ஆனா நம்மளுக்கு எல்லா லைட்லயுமே என்ன ஆன்சர் பார்த்தோம்னா லைக்லி அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? அப்ப லயபிள் அப்படின்னா லைக்லி, லயபிள், லைக்லி ஞாபகம் வச்சுக்குவோம். ஓகேவா? இந்த மாதிரி ரொம்ப ரேரா இருக்கிறது, தப்பா நம்ம நோட் பண்றதுதான் அவன் கேள்வியா கேட்பான். ஓகேவா? இப்ப 5 சினானிம்ஸ் பார்த்தாச்சு. என்னன்னா 5 மறுபடியும் சொல்றேன். டிஸ்பியூட் அப்படின்னா கான்ஃபிளிக்ட். டிஸ்பியூட்னா அவமரியாதை பண்றது, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? கான்ஃபிளிக்ட், சண்டை சச்சரவு. ஓகேவா? அப்ப டிஸ்பியூட்டோட சினானிம்ஸ் என்னன்னா கான்ஃபிளிக்ட்ஸ். சிவிலைசேஷன் என்னன்னு சொல்லியிருந்தா சொசைட்டி இன் அண்ட் ஆவரேஜ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சோசியல் டெவலப்மெண்ட். நம்மளுக்கு அட்வான்ஸ்டு வராது, ஸ்லோ வராது, நோ ப்ராக்ரஸ் வராது. அடுத்து ஸ்டிமுலேட்டட்னா தூண்டி விடுறது, மோட்டிவேட்டட், ஸ்டிமுலேட்டட், மோட்டிவேட்டட். ஸ்டேனா என்னன்னு சொல்லியிருந்தா பாயை விட்டு தவறா விலகி போறது, தனியா போறது, ஐசோலேட் பண்றது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃப்ரெஷ்னா நியூவே, கேதர்டு இதெல்லாம் வராது. கேதர்னா கலெக்ஷன், இதெல்லாம் வராது. அடுத்து லயபிள்னா பொறுப்பு இருக்கிறது. ஓகேவா? ஆன்சர் லயபிள்னா லைக்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆன்டனிம்ஸ். அடுத்து 5. அடுத்து டிஸ்பீஸ்டு, வெறுக்கிறது. டிஸ்பீஸ்டுனா வெறுக்கிறது. ஓகேவா? டிஸ்பீஸ்டு வெறுக்கிறது. இவங்க ஆன்டனிம்ஸ் கேக்குறாங்க. நம்ம கிட்ட நம்ம சினானிம்ஸ் பார்க்கல, ஆன்டனிம்ஸ் பாக்குறோம். ஞாபகம் வச்சுக்கோ. ஆன்டனிம்ஸ்னா எதிர்ச்சொல், டிஸ்பீஸ்டுனா வெறுக்கிறது, ஹேட்டர்னாலும் வெறுக்கிறதா. சினானிம்ஸா இருந்தா டக்குன்னு அதுல முதல் ரவுண்டே போட்டுக்கலாம். அதான் டக்குன்னு போட்டுருக்காங்க, முதல் ஆப்ஷனே சுருக்குற மாதிரி. ஓகேவா? டிஸ்பீஸ்டுனா வெறுக்கிறது, ஆப்போசிட்ல லைக்டுனா விரும்புறது. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லைக்டு. ஓகேவா? ஹேட்டர்னா வந்து வெறுக்கிறது, ரெஸ்பெக்டட்னா மரியாதை கொடுக்கிறது, ரெஸ்பெக்ட் பண்றது, டிஃபீட்னா தோற்கடிக்கிறது. ஓகேவா? அப்ப டிஸ்பீஸ்டுனா என்ன அப்படின்னு பார்த்தா வெறுக்கிறது, லைக்டுனா விரும்புறது. அப்ப ஆன்சர் ஆன்டனிம்ஸ். டிஸ்பீஸ்டோட ஆன்டனிம்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா லைக்டு. டிஸ்பீஸ்டோட ஆன்டனிம்ஸ் லைக்டு. ஞாபகம் வச்சுக்கோ. ஆப்டிமிஸ்டிக். ஆப்டிமிஸ்டிக். ஆப்டிமிஸ்டிக்னா என்னன்னு பார்த்தோம்னா நம்பத்தன்மை, நம்பகத்தன்மை, நம்பிக்கையா இருக்கிறது. ஆப்டிமிஸ்டிக்னா ஓகேவா? நம்பிக்கையா இருக்கிறது. ஆப்பர்ச்சுனிஸ்டிக். 4 ஆப்ஷன் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தோம்னா பெசிமிஸ்டிக். ஆப்டிமிஸ்டிக், பெசிமிஸ்டிக். நம்பகத்தன்மையா இருக்கிறது, இது அவநம்பிக்கை, தப்பான நம்பிக்கை இருக்கிறது அது. ஓகேவா? இது நம்பகத்தன்மை, அது அவநம்பிக்கை இருக்கிறது. மீதி இருக்கிற ஆப்ஷன்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆப்பர்ச்சுனிஸ்டிக், ஆப்பர்ச்சுனிட்டி வேற, ஆப்பர்ச்சுனிஸ்டிக் வேற. ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் ஆப்பர்ச்சுனிஸ்டிக்கும் என்ன பேசணும்னா, ஆப்பர்ச்சுனிட்டின்றது வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிஸ்டிக் அப்படின்றது என்னன்னா சந்தர்ப்பவாதி. அதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒருத்தர் தூக்கிடுவான். அதாவது ஏதாவது ஒண்ணு கிடைச்சிச்சுன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகேவா? இப்ப ஏதாவது ஒரு விஷயம் பெரியார் நடக்குது அப்படின்னா, பெரியார் வச்சு ஏதாவது ஒண்ணு அப்படியே பெருசாகிறது. சந்தர்ப்பத்துல டக்கு இதை எடுத்து நீ வந்து பெரிய ஆள் ஆயிட்டல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு ரீசன் கிடைச்சா போதும், அதை பெருசா மாத்திடுவான் அவன். அதனால சந்தர்ப்பவாதின்னு சொல்லுவாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தா அதை பெரிய ஆளா மாத்திடுவான். ஆப்பர்ச்சுனிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, சந்தர்ப்பவாதின்னு சொல்லுவாங்க. சீர்ஃபுல்னா மகிழ்ச்சி, ரியாலிஸ்டிக்னா யதார்த்தமா பாக்குறது, ரியாலிஸ்டிக்னா யதார்த்தமா இருக்குது, பெசிமிஸ்டிக்னா அவநம்பிக்கை. நம்மளுக்கு ஆப்டிமிஸ்டிக் ஆன்டனிம்ஸ் கேக்குறான். ஆப்டிமிஸ்டிக்னா நம்பிக்கை, பெசிமிஸ்டிக்னா அவநம்பிக்கை. அப்ப ஆப்டிமிஸ்டிக் ஆன்டனிம்ஸ் என்ன? பெசிமிஸ்டிக்னு வரும். ரியாலிஸ்டிக் எதிர்த்து யதார்த்தம் வராது, மகிழ்ச்சி வராது, சந்தர்ப்பவாதி வராது. அப்ப ஆன்சர் என்ன? பெசிமிஸ்டிக்ன்றத ஆன்சரா அடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்து ஷாலோ. ஷாலோ, ஷாலோன்றது என்ன அப்படின்னா ஆழமா இல்லாம மேலோட்டமா இருக்கிறது. ரொம்ப ஆழமா இல்லாம மேலோட்டமா இருக்கிறதா என்னன்னு பார்த்தோம்னா ஷாலோ அப்படின்னு சொல்லுவாங்க. மேலோட்டமா படிச்சா போதுன்னு சொல்லுவாங்க இல்ல, அதான் ஷாலோ அப்படின்னு சொல்றது. இங்க நம்மளுக்கு நான் லாஸ்ட் பார்ப்போமா, நேரோ. நேரோனா என்னன்னா குறுகிய, நேரோ பேண்ட், நேரோவா பார்க்காத அப்படின்னா ஒரு சில இதெல்லாம் சொல்லுவாங்க. நேரோனா குறுகியமான இருக்குது. ஓகேவா? வைடுனா ரொம்ப அகலம். வைடு நார்மலா நம்ம பார்ப்போம்ல, இதுல கிரிக்கெட்ல வைடு அகலமா போறாங்க, அகல பந்து அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. வைடுனா அகலம், டீப்னா நல்லா ஆழமா பாக்குறது. இது மேலோட்டமா இருக்கிறது, அதோட ஆப்போசிட் ஆழமா இருக்கிறது. அப்ப ஷாலோவோட ஆன்டனிம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா டீப். ஷாலோவோட ஆன்டனிம்ஸ் டீப்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து டைரக்ட்னா நேரடியா, இதுல ஒண்ணும் இல்லை. அப்ப நமக்கு ஆன்சர்னா நேரோன்றது குறுகியா இருக்குது, இது ரொம்ப அகலமா இருக்குது. ஷாலோன்றது மேலோட்டமா, ரொம்ப ஆழமா இல்லாம மேலோட்டமா பாக்குறது. இது டீப்ன்றது ஆழமாவே இருக்குது, தூர் வாடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப டீப்பா போகாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் டீப். அப்ப ஷாலோவோட ஆன்டனிம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா டீப். அவ்வளவுதான், ஆன்சர் எடுத்துடலாம். ஓகேவா? அடுத்து அரைவல்.
ட்ரெயின் எல்லாம் பிடிக்கும் போது அரைவல் இந்த டிபார்ச்சர்ன்ற வார்த்தை அடிக்கடி பார்ப்பேன். அரைவல்னா வருகை புரியுறது, டிபார்ச்சர்னா புறப்படுறது. இன்னும் ஒரு சில பேருக்கு இது கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். அரைவல்னா புறப்படுறதா, டிபார்ச்சர்னா வருகை புரியுறதா, இன்னும் ஒரு சில பேருக்கு குழப்பமாவே இருக்கும். சரியா ப்ரிப்பேர் ஆகாதவங்களுக்கு. ஓகேவா, நல்லா அந்த ட்ரெயின் அந்த இதெல்லாம் நல்லா பார்த்ததுன்னா இது நல்லா தெரியும். அரைவல்ன்றது வருகை புரியுது, டிபார்ச்சர்ன்றது புறப்படுறது. சரி, அப்ப இதான் ஆண்டன்ஸ், வருகிறது புறப்படுறது. ஓகேவா, இப்ப ஜெர்னினா என்ன, பயணம் நல்லா தெரியும். மைக்ரேஷன்னா இடப்பெயர்வு, பறவை இடப்பெயர்வு எல்லாம் படிச்சிருந்து போல. மைக்ரேஷனா இடப்பெயர்வு. ஓகேவா, இதே மீனிங் தான் இதுவும் தேவையில்ல. அரைவல்னா நம்மளுக்கு தேவை, ஆன்டனிம்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா டிபார்ச்சர். ஓகேவா, சரி அடுத்து சஃபிசியன்ட். திஸ் இஸ் சஃபிசியன்ட். சஃபிசியன்ட்னா என்ன அப்படின்னா போதும், போதுமான அளவா இருக்கு, சஃபிசியன்டா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் எனஃப். எனஃப் அப்படின்னாலும் என்னன்னு அர்த்தம்னா போதும் அப்படின்னு சொல்றது. ஓகேவா, சஃபிசியன்ட்னாலும் போதும், அளவா இருக்குது, ஓகே தான் எனக்கு அப்படின்னு சொல்றது. எனஃப், திஸ் இஸ் எனஃப் அப்படின்றது போதும், நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. எனஃப் அப்படின்னாலும் போதும்னு அர்த்தம். சினானிம்ஸ் இதெல்லாம், சஃபிசியன்ட் எனஃப்லாம் சினானிம்ஸ். சஃபோகேட்டிவ். சஃபோகேட்டிவ்னா என்ன அப்படின்னா மூச்சு திணற திணற கொடுக்குறது, அதிகமா கொடுக்குறது. இது போதும்னு சொல்றது, இது சஃபோகேட்டிவ் அப்படின்னா மூச்சு திணற திணற அதிகமா கொடுக்குறது. ஓகேவா, இதுவும் கிட்டத்தட்ட போதும், இது அதிகமா கொடுக்குறது. ஸ்கேர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பற்றாக்குறை, கீழே வந்துட்டாங்க. இங்க சஃபிசியன்ட்ன்றது இது மூச்சு திணற திணற கொடுக்குறது, இது போதுமானதா இருக்கு, இது பற்றாக்குறையில இருக்கு. ஓகேவா, இது போதுமானதா இருக்குது, இது மேல போனா இது கீழே வரும். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கேர்ஸ், பற்றாக்குறை. ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்கேர்ஸ். சஃபிசியன்டா இருக்குது, பற்றாக்குறையா இருக்குது. ஓகேவா, இங்க சப்மிசிவ் அப்படின்னா போதுமானதா தான் இருக்குதா தான் அர்த்தம். அதுவும் கரெக்டா இருக்கு, பாக்ஸ்ல கரெக்டா அடைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம்ல, அத மாதிரி மீனிங்ல வந்துடும், பர்ஃபெக்டா இருக்குதுன்றது. ஓகேவா, எனஃப் போதும், மூச்சு திணறது சஃபோகேட்டிவ் அப்படின்னா, ஸ்கேர்ஸ்னா பற்றாக்குறை, சப்மிசிவ்னாலும் போதும் அடக்கமா இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப சஃபிசியன்ட்டுக்கு என்ன ஆன்டனிம்ஸ் எடுத்துக்கலாம், ஸ்கேர் அப்படின்றத ஆன்சரா எடுத்துக்கலாம். ஓகேவா, சரி திருப்பி நான் இன்னொரு டைம் ரீகால் மட்டும் கொடுத்தாரேன் பாரு. 5 கொஸ்டின் ஆன்டனிம்ஸ்ல டிஸ்பீஸ்டு. டிஸ்பீஸ்டுனா வெறுக்கிறது, லைக்டுனா விரும்புறது. டிஸ்பீஸ்டு வெறுக்கிறது, விரும்புறது, லைக்டு. ஆப்டிமிஸ்டிக்னா நம்பிக்கை, பெசிமிஸ்டிக்னா அவநம்பிக்கை. ஷாலோனா குறுகிய, டீப்னா டெப்த். சார் ஷாலோனா குறுகிய கிடையாது, மேலோட்டமா. டீப்னா டெப்தா இருக்கிறது. அரைவல்னா வருகை புரியுது, டிபார்ச்சர்னா புறப்படுவது. சஃபிஷியன்ட்னா போதுமானதா இருக்கிறது, ஸ்கேர்ஸ்னா பற்றாக்குறையா இருக்கிறது. ஓகேவா, அடுத்து நம்ம பார்க்க போறது தேர்ட் யூனிட். ஓகேவா, அடுத்து தேர்ட் யூனிட். ஓகேவா, தேர்ட் யூனிட்ல என்ன கேக்குறாங்க, மீனிங் வந்து சேமா இருக்கிறது, சினானிம்ஸ் கேக்குறாங்க. இங்கே நம்மளுக்கு வந்து டேஷ் கொடுத்துருந்துருப்பாங்க, நம்ம அதை வந்து ஃபில் பண்ணி இருந்திருக்கோம். ஓகேவா, டேஷ் மாதிரி கொடுத்துருந்துருப்பாங்க புக்ல, நம்ம அதை ஃபில் பண்ணி இருந்திருக்கோம். என்னன்னு பார்க்கலாமா. ப்ரொஃபஷன். ப்ரொஃபஷன் என்ன, உத்தியோகம், தொழில் அர்த்தம். ப்ரொஃபஷன்னா உத்தியோகம், தொழில் அர்த்தம். இங்க கேரியர்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் எடுத்துடலாமா. ப்ரொஃபஷன்னா கேரியர். சாரோஃபுல்னா துக்கம், துக்கம் விசாரிக்கிறது. இங்க குளூமினா இருண்ட. சாரோஃபுல்னா துக்கம், குளூமினா இருண்ட அப்படின்னு மீனிங். ஓகேவா, டீசன்சி கண்ணியம் கட்டுப்பாடு நம்ம முன்னாடி தான் பார்த்தோம், இந்த லெசன்ல தான் ஃபர்ஸ்டா பார்த்தோம். டீசென்சியை மெயின்டைன் பண்றது, நோபலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மதிப்பு மிக்க, நற்பண்புள்ள, மக்களிடம் நற்பண்புள்ள மனிதர் தான் நோபலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. டீசென்சினா கண்ணியம் கட்டுப்பாடு, டிக்னிட்டி, இதெல்லாம் பார்த்தோம்ல, அதுல வந்துடும். ஓகேவா, ப்ரொஃபஷன்னா கேரியர். அடுத்து சாரோஃபுல்னா குளூமி, இருண்ட. சாரோஃபுல்னா துக்கமா விசாரிக்கிறது, டீசென்சி, நோபலிட்டி. அடுத்து டெஸ்டினி, விதி. இதுதான் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. டெஸ்டினி அப்படின்றது விதி, ஃபேக்ட். ஃபேக்ட். ஓகேவா, ஃபேக்ட் அப்படின்றாங்க. அடுத்து ஹைஜாக்டு. ஹைஜாக்டு தான் எனக்கு வந்து கமாண்டர்னு கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து நான் எல்லா புக்லையும் செக் பண்ணிட்டேன் சார், எல்லா கைட்லையும் செக் பண்ணிட்டேன், இதுதான் ஆன்சர். ஹைஜாக்டுக்கு கமாண்டர்ன்றது வந்து தளபதி, அதாவது ஒரு கூட்டத்தை வழி நடத்துறது தளபதி தான் கமாண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் அவங்க தான் கமாண்டர். ஓகேவா, ஹைஜாக்டு அது அதோட ஆப்போசிட்டா இருக்குது, ஆனா இதுதான் சினானிம்ஸ்ல கொடுத்துருக்காங்க. எல்லா கைட்லயுமே இதுதான் இருக்குது. ஓகேவா, சரி பாத்துக்கோ. ஹைஜாக்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கமாண்டர். ஒருவேளை அந்த ஹைஜாக் பண்ற கூட்டத்துக்கு அத்தனை பேர் ஹைஜாக் பண்றனால, முன்னாடி முன்னிறுத்தி ஒருத்தன் பண்றனால எது அப்படி கொடுத்தாங்களா, மீனிங் என்னன்னு தெரியல. ஓகேவா, ஹைஜாக்னா கமாண்டட் அப்படின்னு கொடுக்குறாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. மோட்டிவேஷன். மோட்டிவேஷனா தூண்டுதல் கொடுக்குறது, என்கரேஜ் பண்றது. ஓகேவா, மோட்டிவேஷனா என்கரேஜ்மெண்ட். சீரியஸ் அப்படின்னா சிவியரா இருக்கிறது, ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருக்கிறாங்க, கடினமான கண்டிஷன்ல இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல. சீரியஸ்னா சிவியர், அக்யூட்னு கூட சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி 8th பார்த்தோம்னு நினைக்கிறேன் அக்யூட் அப்படின்றது. ஓகேவா, சீரியஸ், அக்யூட், சிவியர் அப்படின்றது வரும். சிக்னிபிகண்ட், இம்பார்ட்டன்ட், ஒரு குறிப்பிடத்தக்க, இம்பார்ட்டன்ட், நோட்டபிள், இதெல்லாம் வரும். சிக்னிபிகண்ட்னா இம்பார்ட்டன்ட், குறிப்பிட. நான் 8th சொல்லியிருந்திருப்பேன். சிக்னிபிகண்ட் அப்படின்னா இம்பார்ட்டன்ட்,
அதாவது நோட் பண்றது முக்கியமான இம்பார்ட்டன்டா நம்ம என்ன செய்வோம், நோட் பண்ணி வைப்போம். நோட்டபிள், ஓகேவா. சிக்னிபிகன்ட்னா இம்பார்ட்டன்ட், இன்னொன்னு நோட்டபிள்னு கூட சொல்லலாம். அவ்வளவுதான் சினானிம்ஸ். 8 சினானிம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க தேர்ட் யூனிட்ல. ப்ரொஃபஷன்னா கேரியர், சாரோஃபுல்னா துக்கம், அதுக்கு என்ன சொல்றேன் க்ளூமி, டீசென்சி, நோபிலிட்டி, டிஸ்டினினா ஃபேக்ட், அதாவது உண்மை, டிஸ்டினினா விதி, ஃபேக்ட், இதுதான் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அடுத்து ஹைஜாக்டு, ஃபேக்ட் வேற ஃபேக்ட் வேற. ஃபேக்ட்னா விதி, ஃபேக்ட்னா உண்மை. ஃபேக்ட் ஃபேக்ட் ஃபேக்ட்னு இந்த சந்தான படத்துல ஒண்ணு வரும்ல, அந்த ஃபேக்ட். ஃபேக்ட்னா உண்மை, ஃபேக்ட்னா விதி, ஓகேவா. சரி, அடுத்து ஹைஜாக்டுனா கமாண்டட், மோட்டிவேஷன், என்கரேஜ்மெண்ட், சீரியஸ், சிவியர், சிக்னிபிகன்ட், இம்பார்ட்டன்ட், அவ்வளவுதான் சினானிம்ஸ், ஓகேவா. அடுத்த ஆண்டனிம்ஸ் போயிடலாமா. அடுத்த ஆண்டனிம்ஸ் நான் இங்க வந்து இன்ட் வந்துருக்கணும். ஆண்டனிம்ஸ்னா எதிர்ச்சொல், சினானிம்ஸ் கிடையாது. ஆண்டனிம்ஸ்னா எதிர்ச்சொல்னு அர்த்தம், ஓகேவா. ரேர், ரேர்னா எங்கேயாவது எப்போதாவது ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிறது, ரொம்ப கம்மியா இருக்கிறதா ரேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீவலன்ட்னா எல்லா இடத்துலயும் அங்கங்க இருக்கிறதா ப்ரீவலன்ட். எல்லா இடத்துலயும் எங்க பார்த்தாலும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரீவலன்ட். ப்ரீவலன்ட்னா எல்லா இடத்துலயும் இருக்கிறது, ஓகேவா. ரேர்னா எப்போதாவது இருக்கிறது, எங்கேயாவது இருக்கிறது. ரேருக்கு ஒரு ஆப்போசிட் ப்ரீவலன்ட். பிரிமிட்டிவ், சோபிஸ்டிகேட்டட். பிரிமிட்டிவ்னா பழமையான, ரொம்ப பழசா இருக்குது, பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிமிட்டிவ், பிரிமிட்டிவோட ஆப்போசிட் என்னன்னு பண்ணா சோபிஸ்டிகேட்டட். சோபிஸ்டிகேட்டட்னா நவீனமான. நான் வந்து சோபிஸ்டிகேட்டடா வாழணும்னு நினைச்சேன், என்ன கொண்டு வந்து இதை மாதிரி தள்ளிட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோபிஸ்டிகேட்டட்னா நான் ரொம்ப இதுல வாழணும்னு நினைச்சேன், நல்லா ஒரு இதுல ரிச்சா வாழணும்னு நினைச்சேன், போய் இது மாதிரி ரிச்னா நவீனமயமான. சோபிஸ்டிகேட்டட்னா நவீனமயமான. பிரிமிட்டிவ் அப்படின்னா பழமை வாய்ந்த. ஃபிக்ஷன்னா கட்டுக்கதை, ஃபிக்ஷன்னா கட்டுக்கதை, அதோட ஆப்போசிட் உண்மை. நான் சொல்லியிருந்தேன் ஃபேக்ட் வேற ஃபேக்ட் வேற. ஃபேக்ட் அப்படின்னா விதி, ஃபேக்ட் அப்படின்றது உண்மை, ஃபேக்ட், ஓகேவா. சரி, ரேர்னா என்னன்னு பார்த்தோம் ப்ரீவலன்ட், பிரிமிட்டிவ்னா சோபிஸ்டிகேட்டட், ஃபிக்ஷன்னா ஃபேக்ட். ஃபியர், இன்டர்பீட், ஃபியர்ஃபுல். ஃபியர்ஃபுல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பயம், பயப்படுறது. இது வந்து துணிச்சலா இருக்குது. இன்ட்ரிபீட், ஓகே. இன்ட்ரிபீட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துணிச்சலா இருக்குது. இன்ட்ரிபீட்ன்றது துணிச்சலா இருக்கிறது, ஓகேவா. அடுத்து பெனிக்ன், மாலிக்னன்ட். பெனிக்ன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா தீங்கு விளைவிக்காம, பியூரா உண்மையா இருக்கிறது. அதாவது எந்த வித தீங்குமே விளைவிக்க மாட்டான், தீங்கு விளைவிக்க கூடாதது இது, ஓகேவா. பெனிக்ன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, பெனின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜி வந்து கொஞ்சம் சைலண்ட் கம்மியா இருக்கும். பெனிக்ன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா தீங்கு விளைவற்ற, அதாவது பியூரா நன்மை செய்யக்கூடியது இது, ஓகேவா. மாலிக்னன்ட் அப்படின்றது தீங்கு விளைவிக்க கூடியது. மாலிக்னன்ட்னா தீங்கு விளைவிக்க கூடியது, ஓகேவா. அடுத்து டெஃபிடன்ஸ், ஹோப். ஹோப்ன்றது நம்பிக்கை கொடுக்கிறது, ஓகேவா. ஹோப்ன்றது நம்பிக்கை கொடுக்கிறது. டெஃபிடன்ஸ்ன்றது கொஞ்சம் நம்பிக்கை கம்மியா கொடுக்கிறது, ஓகேவா. டெஃபிடன்ஸ், டெஃபிடன்ஸ்னா ஹோப், ஆப்போசிட் மீனிங் ஞாபகம் வச்சுக்கோ. ஹோப்னா நம்பிக்கையா கொடுக்கிறது, இது நம்பிக்கை கம்மியா கொடுக்கிறது, ஓகேவா. டெஃபிடன்ஸ் அப்படின்றது. பிளஷர், பிளஷர்னா மகிழ்ச்சி. போர்டம், போர்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மாதிரி துக்கமா, போரா இருக்குது, ஒரு மாதிரி இதா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. போருக்கு மீனிங் ஆப்போசிட் என்ன அப்படின்னா மகிழ்ச்சியா இருக்கிறது. போர்ல எடுத்துக்கோ, போர்டம், பிளஷர். கிரிட்டிசைஸ் அப்படின்னா விமர்சனம் பண்றது. கிரிட்டிசைஸ்னா விமர்சனம் பண்றது, நீங்க அப்ரிஷியேட் பண்றது. ஏதாவது ஒண்ணு சொல்றான், கிரிட்டிசைஸ் பண்றாங்க, நான் அதுக்கு ஆப்போசிட் பேசுறேன், சொன்னா அதுக்கு ஆப்போசிட்டா பேசுறது கிரிட்டிசைஸ், விமர்சிக்கிறது. அதுவே அப்ரிஷியேட் பண்ணனா நான் பாராட்டுறேன், ஓகேன்னு சொல்லிக்கிறேன், ஒத்துக்கிறேன் அப்படின்றது அப்ரிஷியேட் பண்றது, ஓகேவா. இது ஆண்டனிம்ஸ். ரேர்னா ப்ரிவலன்ட், ரேர்னா எங்கேயாவது எப்பயாவது, ப்ரிவலன்ட்னா எல்லா இடத்துலயும் இருக்குது. பிரிமிட்டிவ்னா என்னன்னு சொல்லியிருந்தேன், பழமை வாய்ந்தான்னு சொல்லியிருந்தேன். சோபிஸ்டிகேட்னா நவீனமயமான. ஃபிக்ஷன்னா கட்டுக்கதை, ஃபேக்ட்னா உண்மை. ஃபியர்ஃபுல், ஃபியர்னா பயம். இன்ட்ரிபீட் அப்படின்னா இது பயப்படுறது, இது துணிச்சலா இருக்கிறதா இன்ட்ரிபீட் அப்படின்றது. பெனிக்ன் அப்படின்னா அதாவது தூய பியூரா இருக்கிறது. இங்க மாலிக்னன்ட் அப்படின்றது அதோட ஆப்போசிட், தீங்கு விளைவிக்கக்கூடியது, ஓகேவா. டெஃபிடன்ஸ் அப்படின்றது ஹோப் ஆப்போசிட்ல, இங்க ஹோப் கம்மியா இருக்கிறது. போர்டம் அப்படின்றது போர் அடிக்கிறது. இங்க பிளஷர் அப்படின்னா மகிழ்ச்சியா இருக்கிறது. கிரிட்டிசைஸ்னா விமர்சனம் பண்றது. அப்ரிஷியேட், கிரிட்டிசைஸோட ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்ரிஷியேட். கிரிட்டிசைஸ், அப்ரிஷியேட், ஓகேவா. முடிஞ்சு. இதோட ஆப்போசிட் இது. சினானிம்ஸ் தனியா படிக்கணும், ஆண்டனிம்ஸ் தனியா படிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோ, ஓகேவா. இப்ப அடுத்து 12th 5th யூனிட் நம்ம பார்க்க போறது, ஓகேவா. சப்சைடட். ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான சினானிம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா சப்சைடட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இங்கிலீஷ்ல 5th யூனிட் பாக்குறோம், ஓகேவா. 5th யூனிட்ல சினானிம்ஸ் மொத்தம் 5 क्वेश्चन தான் 5th யூனிட், ஓகேவா. இப்ப 12th மொத்தம் 5th, அதாவது 1 2 3 இருக்கும், 4 இருக்காது. 5வது யூனிட்ல சினானிம்ஸ் இருக்கும். அவ்வளவுதான் நம்மளுக்கு, நம்ம சினானிம்ஸ் 12th அவ்வளவுதான். 6வது யூனிட் 7வது யூனிட்லாம் இல்ல, ஓகேவா.
சரி சினானிம்ஸ் பார்ப்போமா? இப்போ 5th யூனிட்ல சப்சைடடுக்கு என்ன சினானிம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே இருக்க ஃபர்ஸ்ட் சப்சைடட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தனிந்தது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சப்சைடட்னா தனிந்தது, டிமினிஷ்னா படிப்படியா குறையிறது, இன்கிரீஸ்னா அதிகரிக்கிறது, கம்ப்ளீட்டட்னா முழுமை அடைகிறது, சப்மெர்ஜ்ட் அப்படின்னா நீர்ல மூழ்கி இருக்கிறது, அடியில இருக்கு, நீருக்கு அடியில இருக்கிறதா சப்மெர்ஜ்ட்னு சொல்லுவாங்க. இதுல நீருக்கு அடியில இருக்குன்னு சொல்றாங்க, இது தனிந்தது. ஆக்சுவலா கம்ப்ளீட்டட்னா முழுமை அடைஞ்சுன்னு சொல்றாங்க, இங்க அதிகரிக்கிறது. அப்ப ஆன்சர் இதுக்கு சினானிம்ஸா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சப்சைடட்னா தனிந்தது, டிமினிஷ்னா படிப்படியா குறையிறது. அப்ப சப்சைடோட சினானிம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிமினிஷ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி, அடுத்து ஸ்டடி. ஸ்டடினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துணிச்சலான, வலிமையான, வலிமை உள்ள அப்படின்றதா ஸ்டடியோட மீனிங். ஓகேவா? இப்ப ஸ்டடினா துணிச்சலா வலிமையானதுன்னு சொல்றாங்க. இப்ப இதோட சினானிம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வீக் இருக்கிறது வராது. ஓகேவா? டால்னா உயரமான வராது, குட்ன்றது ஓகே அதுவும் வராது. இதுதான் ஸ்ட்ராங், பலமான, திடமான, கனமான மீனிங் வரும். ஓகேவா? ஸ்டடினா துணிச்சலான, வலிமை மிக்கன்றது மீனிங்கா இருக்கும். ஸ்ட்ராங்னா திடமான. அப்ப ஸ்டடியோட சினானிம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் அப்படின்னு இருக்கும். ஸ்டடினா ஸ்ட்ராங்னு அர்த்தம். ஓகேவா? சரி, அடுத்து இம்பியூடன்ட். இம்பியூடன்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆணவமான. இம்பியூடன்ட்னா ஆணவமான பேசுறது, ஆணவமா சிரிக்கிறான். இம்பியூடன்ட் ஸ்மைலிங், ஒரு மாதிரி கர்வமா ஸ்மைல் பண்றான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆணவமா. இன்னசென்ட்னா அப்பாவித்தனமா இருக்கிறது, ஃபேக்கா இருக்கிறது இது. ஓகேவா? டீசென்ட்னா இருக்கிறது கண்ணியமா நாகரிகமா இருக்கிறான்னு சொல்றான். டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் அப்படின்னா அவமரியாதை கொடுக்கிறது. அப்ப இம்பியூடன்ட் அப்படின்றது எதுக்கு சினானிம்ஸா இருக்கு அப்படின்னா டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல். ஓகேவா? இம்பியூடன்ட்றது ஆணவமா இருக்கிறது, டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்ன்றது அவமரியாதை கொடுக்கிறது. அப்ப இம்பியூடன்ட்டோட சினானிம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல். ஓகேவா? இம்பியூடன்ட்னா டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல். நாம வச்சுக்கோ. சப்சைடட் அப்படின்னா டிமினிஷ், ஸ்டடி அப்படின்னா ஸ்ட்ராங், இம்பியூடன்ட் அப்படின்னா டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல். ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? சரி, அடுத்து சீசனடு. சீசனடுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பதப்படுத்துறது. சீசனடுனா பதப்படுத்துறது. ஓகேவா? இதுக்கு இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆக்சுவலா லைனை வாசாடா இதுக்கு ஆன்சர் எடுக்கவே முடியுது, நார்மலா எடுக்க முடியல. மிக்சடுனா கலக்கிறதுன்றது ஞாபகம் வச்சுக்கலாம். கார்னிஷ்டு அப்படின்னா அழகுபடுத்துறது, ஃபில்லுடு அப்படின்னா ஏதாவது ஒண்ணு ஃபில் பண்றது, லூசனடுனா கொஞ்சம் விட்டு விலகிறது. ஓகேவா? நம்மளுக்கு சீசன்னா பதப்படுத்துறதுக்கான மீனிங் எதுவுமே எடுக்க முடியல. அப்ப அந்த கொஸ்டினை வாசிச்சு தான் ஆன்சர் எடுக்க முடியும். அந்த கொஸ்டின் என்னன்னா சில்வர் டம்ளர் ஆஃப் பட்டர் மில்க் சீசனட் வித் அசஃபிட்டடா. அசஃபிட்டடா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெருங்காயம். அசஃபிட்டடானா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெருங்காயத்தை குறிக்கிறதா இந்த அசஃபிட்டடா. அப்ப அந்த சீசனட்ல எந்த மீனிங்க போட்டா கரெக்டா ஆன்சர் கரெக்டா வருது அப்படின்னு பார்த்தோம்னா மிக்ஸ்டு. அதாவது பட்டர் மில்க் மிக்ஸ்டு வித் அசஃபிட்டிடா. அது பட்டர் மில்க பெருங்காயத்தோட மிக்ஸ் பண்றது. ஓகேவா? அப்ப மிக்ஸ்டுன்றத ஆன்சர் கரெக்டா வருது. சீசனடு அப்படின்னா மிக்ஸ்டுன்றத சினானிம்ஸா எடுத்துக்கலாம். ஓகேவா? அசஃபிட்டிடா நம்ம என்னன்னு பார்த்தோம், பெருங்காயம் பார்த்தோம். சும்மா தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு தேவை சினானிம்ஸ் இருந்தா போதும். சீசனடு அப்படின்னா மிக்ஸ்டு. ஓகேவா? மிக்ஸ்டு வித் பட்டர் மில்க் மிக்ஸ்டு வித் அசஃபிட்டிடா. அவ்வளவுதான். அடுத்து பிரீவ்மெண்ட். பிரீவ்மெண்ட்னா என்ன அப்படின்னா இழப்பு. பிரீவ்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இழப்பு, நஷ்டம், இத மாதிரி இருக்கிறதா பிரீவ்மெண்ட். ஓகேவா? பிரீவ்மெண்ட்னா இழப்பு, நஷ்டம், இத மாதிரி சொல்றது. கிரீஃப் அப்படின்னா துக்கம் சரிகிறது, துக்கமா இருக்கிறது, சோகமா இருக்கிறது, இத மாதிரி கிரீவ்லன்னு சொல்லுவாங்க. அப்ப பிரீவ்மெண்ட்டுக்கு என்ன அப்படின்னா துக்கம், நஷ்டம், இறப்புன்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு துக்கம் சொல்லியிருந்தேன். அப்ப இதோட சினானிம்ஸ் என்ன, பிரீவ்மெண்டோட சினானிம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரீஃப். இங்க என்ன சொல்லிருக்காங்க ரீஜாய்ஸ். இங்க இழந்துட்டான், நஷ்டப்படுறான் அப்படின்னும் போது ரீஜாய்ஸ்னா மகிழ்ச்சி, ஆப்போசிட்ல வருது. செலிப்ரேஷன்னா கொண்டாட்டம், வார்னா போர். அப்ப என்னதான் சினானிம்ஸ்ல வருது அப்படின்னு பார்த்தோம்னா பிரீவ்மெண்ட்டுக்கு பிரீவ்மெண்ட்னா இழப்பீடு, நஷ்டம், இழக்கிறது, நஷ்டம். கிரீஃப்னா துக்கம். அப்ப சினானிம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரீவ்மெண்ட்டுக்கு கிரீஃப். ஓகேவா? நான் இன்னொரு டைம் ரீகால் கொடுக்குறேன், ஒரே நிமிஷம் பாத்துக்க. 5 கொஸ்டின். ஓகேவா? சப்சைடட் அப்படின்னா தனிந்தது, சப்சைடட்னா இங்க டிமினிஷ்டு. அடுத்து ஸ்டடி அப்படின்னா துணிவு மிக்க, இங்க ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்றாங்க. இம்பியூடன்ட் அப்படின்னா ஆணவமான, அதுக்கு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல், அவமரியாதை இருக்கிறது. ஓகேவா? சீசனட் அப்படின்னா மிக்ஸ்டு. பிரீவ்மெண்ட் அப்படின்னா கிரீஃப். பிரீவ்மெண்ட்னா என்னன்னு சொன்னா இழப்பு, நஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிரீஃப்னா துக்கம் சொல்லியிருந்தேன். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போறது ஆண்டனி. சரி, ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போறது ஆண்டனிம்ஸ். ஓகேவா? 12th 5th யூனிட்ல ஆண்டனிம்ஸ் பாக்குறோம். இப்ப ஆண்டனிம்ஸ்ல ஆன்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆன்டிசிபேஷனா என்ன அப்படின்னா எதிர்பார்ப்பு. ஆன்டிசிபேஷனா எதிர்பார்ப்பு. அப்ப எதிர்பார்ப்பு வச்சு இங்க என்ன ஆண்டனிம்ஸ் என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தா இக்னோரன்ஸ். இக்னோரன்ஸ்னா தவிர்க்கிறது, இக்னோர் பண்றது. ஓகேவா? ஆன்டிசிபேஷனோட எதிர்ச்சொல் ஆப்போசிட் ஆண்டனிம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இக்னோரன்ஸ் வந்திருக்கும். எக்ஸ்பெக்டன்ஸ்னா அதுவும் எக்ஸ்பெக்ட் பண்றது, எதிர்பார்க்கிறது. கண்டெம்ப்ளேஷன்னா சிந்தனை கொடுக்கிறது. அவுட்லுக்னா ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்கிறது. இதெல்லாம் வராது நமக்கு ஆன்சர். ஆன்டிசிபேஷனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இக்னோர் பண்றது, இக்னோரன்ஸ் வந்திருக்கும். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பாரு. ஆன்டிசிபேஷன்னா இக்னோரன்ஸ். அடுத்து ஃபோர்ட்டுவேட்டிவ்லி அப்படின்னு பார்த்தோம்னா அன்பார்ச்சுனேட்லி,
அதாவது ஃபார்ச்சுனேட்லினே ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபார்ச்சுனேட்லி அதிர்ஷ்டவசமா, இது எதிர்பாராத விதமா, துரதிருஷ்ட விதமான்னு சொல்லுவாங்க. அன்பார்ச்சுனேட்லி இத மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி டாக்டர் அடிக்கடி சொல்லுவாங்கல்ல. அன்பார்ச்சுனேட்லி அப்படின்னா எதிர்பாரா விதமா நடக்கிறது. ஓகேவா? ஃபார்ச்சுனேட்லினா எதிர்பார்த்து இருக்கிறது, அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவாங்க. இதை துரதிருஷ்டசாலின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். இப்ப லக்கிலின்றது லக்கா இருக்கிறது, இதுவும் அதிர்ஷ்டம் தான். இது பீஸ்ஃபுல்னா, பீஸ்னா என்ன, அமைதியா இருக்கிறது, ஹாப்பினா மகிழ்ச்சியா இருக்கிறது. ஆப்போசிட் கேட்கறாங்க. அதிர்ஷ்டசாலிக்கு ஆப்போசிட் துரதிருஷ்டசாலி. அவ்வளவுதான். ஃபார்ச்சுனேட்லி அன்பார்ச்சுனேட்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஃபோர்ட்டுடேஸ்லின்னு சொல்லுவாங்க. ஆனா ஃபார்ச்சுனேட்லி அன்பார்ச்சுனேட்லி. அடுத்து ஸ்பிளெண்டர். ஸ்பிளெண்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய மகத்தான வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்றதா ஸ்பிளெண்டர் அப்படின்னு சொல்றது. அதோட ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிளிசிட்டி அப்படின்னு சொல்றாங்க, எளிமையா இருக்கிறது. ஓகேவா? இப்ப மேக்னிஃபிசியன்ஸ், பாம்பு இதெல்லாம் வந்து ஆடம்பரமா இருக்கிறத குறிக்கும். எஃபுல்ஜென்ஸ் அப்படின்றது வெளியேற்றுறதை குறிக்கும். அப்ப நம்மளுக்கு ஸ்பிளெண்டர் அப்படின்றது மகத்தான, மிகப்பெரிய, ஆடம்பரமான இந்த மாதிரி குறிக்கிறதோட ஆன்டனிம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிளிசிட்டி, எளிமையா இருக்கிறது. ஓகேவா? அன்மேட்சோட ஆன்டனிம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃபீரியர், மேட்சே ஆகாம இருக்குது. இன்ஃபீரியர்ன்றது ரொம்ப தாழ்வா இருக்குது. ஓகேவா? அப்ப இதோட ஆன்டனிம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்மேட்ச்டுனா இன்ஃபீரியர். ஓகேவா? சுப்ரீம்னா என்ன, ரொம்ப உச்சகட்டத்துல இருக்கிறது, எக்ஸலண்டா இருக்கிறது, இன்கம்பேரபிள், கம்பேரே பண்ண முடியாம இருக்குது. இதெல்லாம் வராத ஆன்சர். அன்மேட்ச்டுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃபீரியர். ஓகேவா? ஆப்போசிட்ல இருக்கிறது. அடுத்து பேண்டர் அப்படின்னா வேடிக்கையா பேசுறது. பேண்டரோட ஆன்டனிம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிளாட்டரி. ஓகேவா? பேண்டரோட ஆன்டனிம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிளாட்டரி. அவ்வளவுதான். சரி, இதோட முடிச்சிடலாம். திருப்பி 5 கொஸ்டின் நான் ரீகால் கொடுக்குறேன். ஆன்டிசிபேஷனா எதிர்பார்ப்பு, அதாவது எதிர்பார்க்க வைக்கிறது, இது இக்னோர் பண்றது. ஆன்டிசிபேஷனா இக்னோரன்ஸ். அடுத்து ஃபார்ச்சுனேட்லி, ஃபார்ச்சுனேட்லி அப்படின்னா அன்பார்ச்சுனேட்லி. ஸ்பிளெண்டர், சிம்பிளிசிட்டி. ஸ்பிளெண்டர்னா மிகப்பெரிய, அதாவது ஆடம்பரமா இருக்கிறது, வேற லெவல்ல இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன், சிம்பிளிசிட்டின்னு சொல்றாங்க. அன்மேட்ச்டு அப்படின்னா இன்ஃபீரியர், பேண்டர் அப்படின்னா ஃபிளாட்டரி. ஓகேவா? இதோட 12th முடிஞ்சு. 12th இருக்கிறது நான் கொடுத்ததை மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணா போதும். 12th இதோட முடிஞ்சு. ஓகேவா? 5 யூனிட், ஆனா 4 யூனிட் தான் நம்மளுக்கு இருக்கு. 4வது யூனிட்ல சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் கிடையாது. ஓகேவா? இதை மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு 8th போட்டுட்டேன், 9th போட்டாச்சு, 12th போட்டாச்சு. 10thல சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் இருக்காது. உள்ள இருந்து கிளாசரியில இருந்து தான் நம்மளுக்கு 10th ஸ்கூல் பசங்களுக்கு சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் கேட்பாங்க. ஆனா 10th வந்து புக் பேக்ல எதுவும் கிடையாது. நீங்க அதை ப்ரிப்பேர் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஓகேவா? 11thல ஒரு 20 கொஸ்டின், 15 கொஸ்டின் தான் இருக்குது. 11th 6th 7thல எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அது ரெண்டும் போட்டேன்னா அடுத்த வீடியோ முடிஞ்சு. 6th 7th 11th மட்டும் போட்டுறேன் அடுத்த வீடியோல. அப்ப இது பார்ட் 3ல வந்துடும், அது பார்ட் 4ல வரும். பார்ட் 4ஓட சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் டோட்டலா முடிஞ்சு. ஓகேவா? அதை நாளைக்கு அந்த வீடியோ போட்டுறேன். அப்ப சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் நாளையோட முடிச்சிடலாம். 6th to 12th வரை முடிஞ்சு. பார்ட் 4 வீடியோ. ஓகேவா? இப்ப நம்ம அடுத்து பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் டேக் பார்க்க போறோம். நம்மளோட டேபிள் 5 டேபிள் இருக்கிறதுல கொஸ்டின் டேக் தான் நம்ம அடுத்த வீடியோல பார்க்க போறோம். அதை நான் உங்களுக்கு டோட்டலா தொகுத்து வச்சாச்சு ஆல்ரெடி. ஓகேவா? அதை நம்ம வெள்ளிக்கிழமை பார்க்கலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.